7 உச்சம் பெற்றாலே வெளிவட்டார தொடர்பில் நாம் வெளிப்பிரபலத்தில் நாம் ஆளாகின்ற காலமாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. மனைவியின் உடல்நலத்திலையும் தந்தையின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவோம். இந்த நேரத்தில் மனைவியோட உடல்நலத்திலையும் தந்தையோட உடல்நலத்திலையும் கவனம் என்பது ரொம்ப முக்கியம். உடம்பை கவனத்தை பண்ணுங்கள். ஒரு 10 நாட்கள் கழித்து எல்லாமே 2 பேருடைய உடல்நலத்தில் சார்ந்த விஷயங்களும் கவனிக்கணும். அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஈஸியாக. புதனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு 5 தேதிக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுத்துரும். நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாத இடத்துல காசை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் விமர்சனம் சார்ந்த விஷயங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கும்பராசிக்காரங்க விமர்சனத்துக்கான அமைப்புகளோ எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நன்மையை தருகின்ற அமைப்பு. கடனையும் கடன் சார்ந்த விஷயத்தையும் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. செவ்வாய் இடம்பெயர்ற வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க. இந்த நேரத்தில் ரொம்ப விமர்சனமோ யாரை பற்றி பேசுகிறதோ யார்த்தக்காக நம்ம தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறதுலாம் தூக்கி போட்டுருங்க. மீன் வம்பு வண்டு சக்கரை என்று சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் எதிலையும் தொடாமல் இருப்பது நன்மையை தரும். தயக்கமின்றி எந்த வேலையும் செய்யாதீங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு நாளைக்கு யோசனை பண்ணி ஒரு முறைக்கு 3 முறை 4 முறை யோசனை பண்ணி எந்த வேலையும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை தருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். இந்த மாதத்தில் நிறைய வருமானமும் தரும், நான் இல்லைன்னே சொல்லலை. சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் வருமானம் என்பது இரட்டிப்பாக இருக்கும். சூரியனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் 5 நாட்களுக்கு அப்புறம் வருமானத்துக்கு குறையில்லாமல் இருக்கும். ஒரு வேலையில் எடுத்து செய்யணும்னா அதிலேருந்து நம்ம வெற்றி பெற்று தான் வெளியே வந்துடுவோம். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆன்மீக இடம் என்று சொல்லக்கூடிய வெளிவட்டார தொடர்பு, மலை சார்ந்த இடத்துக்கு செல்வது, திருமலை திருப்பதி இது மாதிரி இடத்துக்கெல்லாம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். தர்மசாஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது எப்படி ஐயப்பன் சுவாமியை வழிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிகமாக கும்பராசிக்காரங்களுக்கு ஆர்வத்தை காட்டுவாங்க. இந்த நேரத்தில் தெய்வ அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பினை தரும் இந்த மாதம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மறைக்கப்பட்டது என்னன்னா, தேவையில்லாத விஷயம் என்று சொல்லக்கூடிய திருமண தடை, அந்த ஸ்பீச்சில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தடை தாமதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்ததெல்லாம் நிவர்த்தியில் எங்கள் தடையாகவே இருக்குதுன்னு சொன்னவங்க அனைவருக்கும் திருமண பாக்கியத்தை கொடுக்கின்ற அமைப்பெல்லாம் வேகமாக எடுக்கும். இந்த மாதம் எந்தெந்த விஷயத்தில் தாமதம் எடுத்ததோ, சுபகாரியங்கள் விஷயத்தில் தாமதம் எடுத்ததோ அதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக நடத்தி முடிச்சிடும் இந்த மாதம். சூரியனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் இதுக்கான அமைப்புகளே தேடி வரப்போகுது. ஆக மொத்தம் இந்த மாதம் தடைபட்டிருந்த திருமணம் கூட வேகமாக நடைபெற்று முடியக்கூடிய காலமாக. என்னங்க எவ்வளோ வேகம் எப்படிங்க போச்சுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு தடையே இருக்காது. அதில் எந்த குறையும் நீங்கள் காணணும் அவசியமே இல்லை. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமோ திருமண பந்தமோ உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையோ தேவையில்லாத விமர்சனத்தில் மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும். தயவு செய்து வாய்க்கு ஒரு பூட்டு மட்டும் போட்டுங்க, வேறு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. இல்லை இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு வாருங்கள், அதுவே போதுமானது. இந்த 2 செவ்வாய் 2ஆம் இடத்துல சனி புதனுடைய சேர்க்கை இதெல்லாம் தான் கொஞ்சம் மனிதனை போராட்டத்துக்கு உட்பட்டோம். தேவையில்லாத பேச்சோ தேவையில்லாத விமர்சனத்துக்கோ நாம் ஆளாகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். மனைவியின் உடல்நலம் 5 நாட்களுக்கு அப்புறம் சரியாயிடும். அவங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்திலேருந்து மாறுவாங்க. நிறைய நெகட்டிவ் திங்ஸ்லேருந்து அவங்க வெளியே வர்றதை பார்க்கலாம். என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னே இருந்த டல்னஸ்ஸு, ஹாஸ்பிட்டல் பக்கம் போக்குவரத்துலேயே இருந்தவங்கெல்லாம் கூட உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகி அவங்க வெளியே வர்றதை ஈஸியாக பார்க்குற அமைப்பு. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த நேரம் வெளியூர் போகிறதுக்கு ரொம்ப அதிகமாக காணப்படும். ஏதோ ஆன்மீக விஷயத்திலையும் போகிறதோ இல்லை திருமண பந்தத்துக்காக போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதை தலைமை பொறுப்பேற்று நடத்துறது, இது மாதிரி எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கின்ற காலம் என்று கூட சொல்லுவோம். த குட் டைம் த ஸ்டார்ட்னவும் கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதமே ஓரளவுக்கு நன்மையை தரும். ஏன்னா பொறுமையும் நிதானத்தையும் மட்டுமே கொஞ்சம் கடைபிடிங்க. வேறு எந்த விஷயத்துலையும் சொல்ல சார், ஒன்றே ஒன்று இந்த ஸ்பீச் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க. ஏன்னா சண்டை சச்சரவு தருகின்ற இடத்துல வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் செவ்வாய் சனி சேர்க்கை பெறுவது கடன் சார்ந்த விஷயத்திலையும் கவனம் எடுத்துக்கும். நேரடியாக 8ஆம் இடத்தை தான் பார்க்கும் அந்த கிரகங்களுடைய தன்மை. நற்காரியங்கள் தருகின்ற விஷயங்களும் நன்மையும் உண்டு. அதில் எந்த தடையுமே கிடையாது, நான் இல்லைன்னே சொல்லலை. திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வந்துடும் கும்பராசிக்காரங்களுக்கு. இந்த 4-5 நாட்கள் கழித்து சித்திரை பொஞ்சு 5 நாட்களுக்கு அப்புறம் அவங்களுடைய வேகம் எடுக்கிறதுலாம் வேறு லெவல் இருக்கும். அதனால் பௌர்ணமி தினத்துக்குள்ளே திருமண வாய்ப்புகளை தட்டி முடிச்சுடுவார். ஒரே வார்த்தை சொல்லப்படும். இந்த மாதிரி நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லும். விரைவாக நடைபெறுகின்ற அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். வாழ்க்கையில் நிறைய பேர் கீழ்மட்டத்துக்கு சென்றவங்க கூட இப்போ மேல்மட்டத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும்.
பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம். கல்வியில் இருந்தவங்களுக்கெல்லாம் தடை விலகும். கொஞ்சம் உடம்பு சுமட்டும் படுத்துகிற மாதிரி தெரியும். வேலைக்கான அமைப்பெல்லாம் உண்டுங்க, அதெல்லாம் கவலையே படாது. வேலை ஃபுல் டைட்டாக இருக்கும், அதை கவலை கொள்ள தேவையில்லை. குடும்பத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். கவலை கொள்ள தேவையில்லை. குடும்பமோ அல்லது வேலைக்கான அமைப்புகளோ இது வரைக்கும் இருந்து வந்த தடை விலகும். வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது கும்பராசிக்கு ரொம்ப நன்மையை தரும் இந்த மாதம். வெளியூர் போகாமல் இருந்தால் கொஞ்சம் பயணத்தை தள்ளி போடுங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்கய்யா. நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற மாதமாகவும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.